நமஸ்காரம். நீங்க இப்ப பார்த்துட்ருக்கிறது ஷனி ஷிங்னாப்பூர்ல சனி பகவானோட கோயில். இந்த தேவஸ்தானம் அ ரொம்ப பழமையான ஒரு தேவஸ்தானம். சுவாமி வந்து ஸ்வயம்பு. அண்ட் சனி பகவான்னாவே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஒரு பயம் எல்லாருக்கும் மனசுல இருக்கு இல்லையா? ஐ திங்க் அது வந்து நம்ம மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் சம்மன் ஹூஸ் ஃபில்ட் வித் லவ் அண்ட் ரொம்ப டிவோட்டீஸை வந்து அரவணைக்கிற ஒரு குணம் இருக்கிற ஒரு தெய்வம். சிவபக்தன். அதே நேரத்துல ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்ட ஒரு அ அ கடவுள். பட் ஹி இஸ் அ காட் ஆஃப் டிசிப்ளின். அண்ட் எங்க தப்பு நடந்தாலும் அத வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு, பனிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அ ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அதனால தான் சனி பகவான்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஃபியர் எப்பவுமே இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த கோயில் தான் இங்க நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு பிரமிசஸ். கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி இங்க வந்து ரொம்ப அழகா வந்து இங்க கோயிலுக்குள்ள இருக்கு. இங்க ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அலௌட் இல்ல. பட் ரிக்வெஸ்ட் பண்ணி வெளியிலேருந்து வந்து சும்மா ஒரே ஒரு கிளான்ஸ் ஆஃப் ஹவ் த டெம்பிள் லுக்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் இதில் வந்து சனி பகவானோட தர்ஷனமும் உங்களுக்கு கிடைக்கும். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனேஸ்வர பிரச்சோதயா. சனி ஷிங்னாப்பூர்ல இருக்கும். பின்னாடி சனி பகவான் தெரியுறாரான்னு பாருங்க. ஸோ இப்போதான் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வி ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். கோயில் வந்து ஷிரடியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க பை ரோட் யூ கேன் கம் ஹியர். அண்ட் எல்லாரும் வர வேண்டிய ஒரு கோயில். ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி ஸ்வயம்பு இங்க தெரியறது. ஸோ கலியுகம் ஆரம்பிக்கும் போது இந்த சனி பகவான் வந்து இங்க சுயம்புவா உருவாகினாரு அப்படிங்கிறது இந்த ஊர்ல சொல்ல. சனி பகவான இங்க ஜாகிரத் தேவதா அப்படிங்கிற பேர்ல வந்து வணங்கப்படுறாங்க. ஜாகிரத்துங்கிறதுக்கு மீனிங் வந்து அவேக்கண்டா இருக்கிறது, எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அவ்வளோ ஒரு விசேஷமான சனி பகவானுக்குன்னு உண்டான ஒரு கோயில் மகாராஷ்டிரால இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா இங்க வரணும். சனி பகவானோட ஆசி அத்தனை பேருக்கும், இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. தேங்க்யூ.